ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் உன் விருப்பங்களும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும்படி நான் பல அற்புதங்களை நிகழ்த்தத்தான் போகிறேன். என்ன நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே என் செல்லமே. இன்னும் நீ கேட்க வேண்டிய விஷயங்களும் பெற வேண்டிய அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் நிறைய இருக்கு. உனக்கான எல்லா விஷயங்களையும் உன் மனம் போலவே உன் வாழ்வில் தருவதற்கு நான் தயாரா இருக்கேன். நீ எதிர்பார்க்கக்கூடிய பாசம் ஒரு இடத்துல தடைப்பட்டா அதனால் ஏற்படும் வலி என்பது அதிகம்தானே. அதனால் முதல்ல நீ உன்னை பக்குவப்படுத்த தயாராகு. எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வதென்பது கஷ்டம்தான்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் சில விஷயங்கள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு நல்லா இருப்பன்ற அந்த நம்பிக்கை முதலில் உனக்குள் தான் உருவாக வேண்டும் என் செல்லமே. இத்தனை நாள் காத்திருந்த நீ இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்திருந்தா போதும். உன் விருப்பங்கள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேறும்படியும் உன் ஆசைகள் எல்லாம் நல்லபடியாக அரங்கேறும்படியும் இந்த வராகி அம்மா நான் உன் வாழ்க்கையில அருள் செய்ய போகிறேன். உன்னை குற்றம் சொல்வதற்கு 1000 பேர் 1000 காரணங்களை சொல்லலாம். ஆனால் மன்னிக்கவும் மறப்பதற்கும் ஒரே காரணம்தானே. அன்பும் பாசமும் அதிகமாக இருந்தால் யார் என்ன தவறு செஞ்சாலும் அது பெருசாக தோணாது. உன் தாயானவரும் அப்படிதானே. நீ எத்தனையோ ஒரு தவறு செஞ்சும் போது ஒரு பெத்தவங்களா இருந்து உன்னை மன்னிச்சு மறந்து உனக்கான நல்லதை செஞ்சுருக்காங்க. அதே போல் இந்த வராகி அம்மா நானும் உன்னுடைய தவறுகளை மன்னிச்சு நீ ஆசைப்பட்டதையும் எதிர்பார்ப்பதையும் உன் கைகளில் கொடுப்பதற்கு தயாராக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீதானே பல விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கிறாயேன் செல்லமே. இது நாள் வரைக்கும் நடந்ததையே நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீனா இப்போதைய இந்த நிகழ்காலமும் உனக்கு வீணாக போயிடும். இனிமேலும் நடந்ததை நினச்சி யோசிக்கிறத நிறுத்திட்டு இனிமேல் நடக்க போவது எப்படி இருக்கணுன்றதை பற்றி யோசி. எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும்படி நீ கவனமில்லாமல் இருந்து விடாதே என் செல்லமே. இது நாள் வரை நடந்ததையெல்லாம் ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு உன் வருங்காலத்தை சிறப்பாக மாற்று. வெற்றி பெற முதலில் உன்னால் முடியும் என்று நீதானே நம்ப வேண்டும். ஒருத்தட்ட பேசாமல் இருக்கிறது மூலமாக உனக்கு நிம்மதி கிடைக்குது, அது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னா அதுவே உனக்கு பெருசுதானே. பிறகு ஏன் மீண்டும் மீண்டும் அதை செய்கிறாய்? அது உனக்கு நீயே அளிக்கக்கூடிய பரிசு போல்தான். ஒருவரிடம் பேசுவதனால் நிம்மதி கிடைக்குதுன்னா பேசு. ஒருத்தட்ட பேசுனா பிரச்சனை தான் வரும், நிம்மதி தான் கொலையும் யோசிச்சினா மீண்டும் அந்த பேச்சை தொடர வேண்டாமேன்னு செல்லமே. எல்லாருக்கும் நீ நன்மை செய்யலாம், கெட்டவனுக்கு கூட நன்மை செய்யலாம், அது தப்பே இல்லை. ஆனால் நல்லவனுக்கு மட்டும் ஒருபோதும் கெடுதல் செய்து விடாதே என் செல்லமே. ஏன்னா அது உனக்கு பாவத்தை உண்டாக்கிடும். நல்லவனுக்கு நீ நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல, ஒருபோதும் அவன் மனதையும் வாழ்க்கையையும் கெடுக்கக்கூடிய வகையில் எந்த கெட்டதையும் நீ செஞ்சிடக்கூடாது. நீ உன் வாழ்வில் முன்னோக்கி செல்லும்போது அன்பும் பாசமும் நிறைந்த கனிவான ஆளாக இரு. ஏன்னா அதுக்கு பிறகு ஒருவேளை நீ பின்னோக்கி வர நேர்ந்தாலும் யாராவது ஒருத்தர் உன் குணத்தை புரிஞ்சு உனக்கு உதவ வருவார்கள் அல்லவா. ஏன்னா இந்த உலகில் அன்பு மட்டும்தான் நிரந்தரமானது. அன்பின் பாசத்தின் மூலமாக தான் ஒருவர் இன்னொருத்தரை பற்றி சரியாக புரிஞ்சுக்க முடியும். இந்த உன் வாழ்க்கையை உண்மையாக்கிக் கொள்வதும் பொய்யாக்கிக் கொள்வதும் உன்னுடைய அன்பின் மேல்தான் இருக்குது என் செல்லமே. உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் சரியான நபர்களுக்கு உரிய நேரத்தில் கொடுத்துட்டினா உன் வாழ்நாள் முழுவதும் அது சொர்க்கமாகவே இருக்கும். உன் மனசு உடந்து நிற்கும் போது நீ எந்த காரணத்தை கொண்டும் ஐயோ என்ன செய்ய போறோன்னு கலங்கி நின்றக்கூடாது. ஏன்னா கஷ்டம் வரும்போதும் மனம் உடைந்து நொறுங்கும் போதும் மனம் வேதனையில் தவிக்கும் போதும் நீ மிகவும் தைரியமாக இருக்கணும். அந்த காலகட்டம்தான் உன்னை பக்குவமாக செதுக்குமென் செல்லமே. எது வந்தாலும் எது போனாலும் அதை புன்னகையோடு ஏற்றுக்கொள்ள தயாராகு. உன் வாழ்க்கை பயணத்தை எழில் மிக்கதாக சந்தோஷம் மிக்கதாக நான் அமைச்சு கொடுக்குறேன். வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும்னு நினச்சினா உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் உன்னை பிடிக்காத நபர்களையும் உனக்கு பிடிக்காத நபர்களையும் பற்றி யோசிப்பதை நிறுத்திவிடு என் செல்லமே. எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை நேசிக்கக்கூடிய இந்த வராகி அம்மா நான் உனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இன்றி எப்போதும் அன்பை செலுத்துகிறேன் தானே. எப்போதுமே உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அந்த மனிதர்களை யோசி, அவர்களை நேசி. உனக்கு பிடித்தமான விஷயங்களின் மீது நீ கவனம் செலுத்து. இது இரண்டையும் செஞ்சினாலே உன் வாழ்க்கை மிகச் சிறப்பாக மாறும். உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழணும்னா நான் சொல்வதைப் போல செய்வாய்தானே. உன்னுடைய வாழ்க்கையை செதுக்கக்கூடிய ஒளியை நீ மற்றவர்கள் கையில் கொடுக்கக்கூடாது. நீயே உன்னை செதுக்கக்கூடிய ஆளாக உன் வாழ்க்கையை உன்னுடைய உலகத்தை செதுக்கக்கூடிய ஒளியை உன் கைகளில் எடுத்துக்கொள். உனக்கான ஒளியை உன் கையில் எடுத்து உன் உள்ளம் விரும்பியபடி நீ அழகான சிலையாக மாற முயற்சி செய்யன் செல்லமே. அப்புறம் பாரு,
நீ மிகப்பெரிய ஆளாக மாறின பிறகு, உனக்கான வசதியும் வருமானமும் வாய்ப்பும் வந்த பிறகு இந்த உலகமே உன்னை வியந்து பார்க்கும். உன் மேல விருப்பம் இருக்கும் வரை உனக்கு காட்டக்கூடிய அன்பும் உண்மையானதாக இருக்கும். ஆனால் உன்னை ஒருத்தருக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு அற்பமாகத்தானே உன்னை நினைக்கிறார்கள். உன்னை அற்பமாக நினைத்த மனிதர்கள் கண் முன்னாலேயே உன்னை அற்புதமாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கேன். உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து விலகி நின்றுவிடு என் செல்லமே. பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, உனக்கு பிடிக்காத விஷயத்தை உன் கூடவே வச்சுக்கிட்டு உன் உடலையும் மனசையும் நீ வருத்தி கொள்ள வேண்டாம். அதனால் பாதிக்கப்பட போவது நீதானே. ஒரு முள்ளோட திறமையை பார்த்து நீ கற்றுக்கணும். ஒரு சாதாரண முள்ளுன்னு நீ எல்லாம் அற்பமாக நினைக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கியா? முள்ளை யாராவது காலில் மிதிச்சிட்டாங்கன்னா உடனே அவங்க அந்த முள்ளை எடுக்கிறதுக்காக தானே தலை குனிஞ்சு கைகளால் தான் அந்த முள்ளை காலிலிருந்து எடுக்க முடியும். அப்படிதான் நீ முள் போல இருக்கணும். உன்னை யாராவது மிதிக்க நேர்ந்தால், அப்படி உன்னை அவமரியாதை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தால், மீண்டும் அவர்களே உன் முன்னால் வந்து தலை குனிந்து நிற்கும்படி நீ உயரிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என் செல்லமே. உன்னை தூசியா நினைச்சவங்க கண்களில் பட்டு உறுத்தக்கூடிய அளவுக்கு நீ மிகவும் நல்வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு உண்டான முயற்சிகளை செய். உன்னுடைய கவனம் எதுவுமே சிதறாமல் உன்னுடைய சிந்தனையை மிகவும் நிலையாக வச்சுக்கிட்டு எடுத்த செயல்களில் வெற்றி பெறுவதற்கான வேலைகளை பார். எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவும் வாழ வைக்கணும்னு நான் நினச்சிருக்கேன். நீ எதிர்பார்த்த வெற்றியையும் உனக்கு கிடைக்க செய்வேன் என் செல்லமே. வலியும் வேதனையும் நிறைஞ்ச வாழ்க்கையை நீ வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை வாழ்வதற்கும் மன உறுதியும் வைராகியமும் தேவையல்லவா? அப்படிப்பட்ட வலிமையை பெற்ற என் அன்பு பிள்ளையான ஓ வாழ்க்கையில எல்லா வழிகளையும் வேதனைகளையும் சிரித்து கொண்டே ஏற்றுக்கொண்டுள்ளாய். அதன் மூலமாக இன்னும் நான் உன்னை வலிமை படைத்த ஆளாக மாற்றத்தான் போகிறேன். இழந்த காலத்தை மறுபடியும் அடைய முடியாது. ஆனால் எதிர்காலம் என்னவென்று உன்னால் யூகிக்க முடியும் தானே? இழந்த காலத்தையும் வருங்காலத்தையும் பற்றி யோசிக்காமல் இப்போது இந்த நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை அழகாக புரிந்து நடந்துக்கோ. உன்னுடைய நிகழ்காலம் என்பது உன் கைகளில் தானே இருக்கிறது. உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை நான் அமைச்சு கொடுக்குறேன். சில வழிகள் காட்டாத பாதைகளை சில வழிகள் காட்டும். வாழ்க்கை எனும் நெடுந்தூர பயணத்தில் வழிகளும் இருக்கத்தான் செய்யும். ஐயோ வலிக்குதே நினைச்சு வழி மாறி போயிடாதே. வழி மாறி போனால் வாழ்க்கை தடமாறி போய்விடும் என் செல்லமே. எப்போதும் நீ நியாயமான வழியில நேர்மையான சிந்தனை கொண்ட நல்ல செயல்களை செய்யும் பிள்ளையாக இருக்க வேண்டும். உன்னுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் நன்றாக சிந்தித்த பிறகு அதை பற்றி மற்றவர்களிடம் சொல்லு. ஏன்னா எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு யாருடைய மனப்பான்மையும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது என் செல்லமே. நீ என்ன நினைக்கிறேங்கிறத மற்றவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சு அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி பார்த்து பேசு. வாழ்க்கையில் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் தன்னிலை மறவாமல் வாழ்பவன்தான் உண்மையான மனிதன். உனக்கான விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தது போலவே இந்த வராகி அம்மா நான் நிறைவேற்றி கொடுப்பேன்.